ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் போஸ்டர்லாம் அடிச்சாச்சு, எப்படி ஒட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க காவேரி. அப்போ குமரன் வந்தோன்னே, மாமா என்ன மாமா ஆச்சு, நான் போஸ்டர் ஒட்டுறவரை பார்க்க சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது காவேரி அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப காசு கேட்குறாங்க, செலவு ரொம்ப ஆகும் போல இருக்குது அப்படின்னா, கங்கா அப்படின்னா வேணாம், அந்த அப்பள கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம் வந்துட போகுது, இதுக்கெல்லாம் கை காசெல்லாம் மூட்டி இவ்வளோ செலவு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போனா நம்மளே ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி யமுனா சொன்னா, அதெல்லாம் சரிப்படாது விட்ரி அப்படின்னோன்னே, இல்லை நம்ம 3 பேருமே ஒட்டிடலாம் அப்படிங்கிறாரு குமரன். இல்லாட்டி விடுங்க, நான் மட்டுமே போய் ஒட்டிட்டு வரேன், நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க அப்படிங்கிறாரு. சரி விடுங்க, எல்லாரும் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. ராகினி என்ன செய்கிறாங்க, அஜயை கூப்பிட்டு எப்படி காவேரி பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்கே ஃபோட்டோ வச்சு நம்ம பெரிய இந்த வாலில் வைக்கணும், உங்கள் ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் சேர்த்து வைக்கணும்னு அஜயை கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யமுனாவும் ஒரு காவேரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா விஜய் மாமா ஃபோட்டோ வச்சதுனால இப்போ சீன் போடுதா அது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாடி இதை வேறு சொல்லி தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்ன எப்போ என்கிட்ட சொன்னால் ஃபோட்டோ வைக்கணும்னு அஜய் முடிக்கிறாரு. ஆமாம் எக்கா, விஜய் மாமா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் கண்ணு போட்டு போயிருந்து திஷ்டி பொம்மை ஒன்று வைக்க சொன்னேன்ல அப்படின்னோடனே, ஏய் என்னடி நீ திஷ்டி பொம்மைங்கிறியான்னு சொல்லி ராகினி சண்டைக்கு போகிறா. அஜய் விடு ராகினி வா ராகினின்னு பயந்துக்கிட்டு கன்னத்தை பிடிச்சிட்டே போயிடுறாரு. ஏன்னா விஜய் அடிச்சிட்டு வரல காவேரி கிட்ட வம்புக்கு போனா. யமுனா ராகினியை கூப்பிட்டு, ஒன்றை தாண்டி திஷ்டி பொம்மைன்னு சொன்னேன், ஒன்னால் முடிஞ்சது பாருன்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. விட்ரி அவர் அரலூசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் காவிரியை நினச்சிட்டே இருக்காரு. அவர் தாத்தா சொன்னதையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்களா, அது உனக்கு கரெக்டாக இருக்குடா, நீ நினைக்காதுக்கு முன்னாடி செஞ்சிடறாடா, நீ நினைச்சின்னா அதை செஞ்சு முடிச்சிடறாடா காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது காவேரி வந்தோன்னே, என்ன பாஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னோன்னே, எதுக்கு நான் உங்களை தேடினதுக்கா அப்படின்னா, விளையாடாத நீ ரொம்ப எனக்காக நீ ஹால்லெல்லாம் மாட்டியிருக்க ஃபோட்டோவை, அதெல்லாம் அந்த ஃபோட்டோவை நீ டிபியில் வச்சுருக்கீங்களா, அந்த டிபி ஃபோட்டோ எடுத்தவங்களை பார்த்து ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னா முறைக்கிறாரு விஜய். உங்களை விஜய் டிவியில் எதுவும் கூப்பிட்டாங்களா பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் சும்மா இருக்க மாட்டேன் நீனு அப்படிங்கிறாரு. காவேரி எப்படியே அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிங்களடா எல்லாரும், நான் எனக்கே ஃபேன் ஆயிடுவோம் போல இருக்கு, ஆடுறது கூத்தாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்ல பாஸ் அப்படிங்கிறாங்க. என்ன அடி பழமொழி நான் அடிக்கிட்டே போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க பேசுகிறதையே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் போஸ்டர் எடுத்துகிட்டு வரும்போதே காவேரி ஒன்று சொல்லணும் அப்படின்னு விஜய் ஆரம்பிக்கிறாரு. ஓடிடுறாங்க காவேரி. இல்லை பாஸ் நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு காவேரியை பார்த்து. போஸ்ட் ஒட்டினோன்னா தான் தெரிய போகுது காவேரி என்ன ஆக போகிறாங்களோ விஜய்கிட்ட தெரியலை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.